நமக்கு நமோ நாராஜ நமக்கு ஹரிமோ நமோ நாராஜ நமக்கு போகாத ஊரு இல்ல நாங்க இப்ப வாண்டாத பேரும் ஆடும் மகிழு பாடும் குயிலு ஆடும் மயில் பாடும் குயிலு ஆடும் போதும் பாடும் போதும் அதில் ஒரு செயல் பரிசு பல வாங்கி பெரியவங்க கையில தான் பதக்கம் பல பெற்று என்ன விஷயம் கூப்பிட்டீங்க? நம்மிடத்திற்கு வேடுவர் வந்திருக்கிறார். உன்னையோட பேசி பேசி எங்களுக்கும் குரல் இப்படி மாறிடும் போல இருக்கே. என்ன எங்கேயோ இந்த முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி எங்க பாத்தீங்க நீங்க? இல்ல மாமா மோகன்தாஸ் மாமா ஞாபகம் வந்துருச்சு, அதான் சொல்லி இருக்காப்ல. என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிட்டீங்க? உன்னை பார்த்து சோழகிரிக்கிறாரு. யாருன்னு இவரு எதுக்காக வந்திருக்காரு? என்ன விஷயம்? நான் பட்டணம்மா யார் இவரு எதுக்கு சொல்லு. உள்ளபடியே எல்லாருக்குமே அந்த அமைப்பு அமைஞ்சிடாது. மாமான்னு சொல்லும்போது அதுக்குரிய அந்த உண்மை திடகாத்திரமா இருக்கு. சரியா பேசுறீங்க. எப்படியாவது நான் சொன்னேன்ல பேசி ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. நான் வள்ளியை சொல்லிட்டு இருக்கையா, இந்தமாதிரி பண்ணிக்கலாம், நான் ஒதுங்கிக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு அனுப்பிட்டுருங்க வீட்டுக்கு. வாயை பிடிச்சு கழிச்சு போடுங்க. அப்படின்னா புரியலையே. இந்த வேலை மான்குட்டி இந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பி மான்குட்டி பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இங்க என்ன? அதைத்தான் சொல்றேன். அவருக்கு முதல்ல இங்க என்ன வேலை? மான்குட்டி நம்ம காவல் பாக்குற நமக்கு வேலை. வந்தவருக்கு இங்க என்ன வேலை? மாமா நான் ஒரு விஷயம் சொன்னேனே, நீங்க பண்ணுனீங்களா இல்லையா? இன்னைக்கு தானே பிடிச்சிருக்கு. சரி நீங்க ரெண்டு பேரும் தலைவலி வாயை பிடிச்சு கழிச்சு போடுடா. ஏனே யார் அவர் எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு வந்திருக்காரு? அவர் சொல்லி நீ தள்ளுவேடி. அவர் சொல்லி சொல்லி தான் சொல்லுவியா? எனக்கு முன்னாடி காவல் உன்னை எதுக்கு அப்படி நிக்க வச்சிருக்காரு? அடிவேட்ட முண்டா. அடிச்சு விட்டேன். 2 நாள் இருக்கு கையை வலி. இவா அங்க வந்து தொலை தள்ளி இழுக்க முடியாது. வேறு வருவாரு நிறைய பேசுவேன். அவர் போச்சுறாரு. மாமா நீங்க ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னீங்க. வந்தவர்களை வரவேற்பு கொடுக்கவா? நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா? வருகிறவரே நஞ்சை கரணிகளை நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக. தாங்கள் யார்? தாய் தந்தை யார்? எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள், வாருங்கள். காவிய போல் கொண்ட கழுகு மாமலை சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் எந்தவிடன், தாயின் பேர் பந்தவேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பேர் நீலமணிவிடன். அம்மான் இருக்கின்ற 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமுகழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன். குட்டியும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை. எனக்கு கடந்து மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளே நுழைய முற்பட்டேன். என் வாழ்நாளில் நானும் எத்தனையோ மான்குட்டிகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த மான்குட்டியிடம் என்னுடைய மனதை பறிகொடுத்ததே இல்லை. ஏனோ தெரியவில்லை. இந்த மான்குட்டியை கண்டவுடன் மனதில் ஒரு சறுக்கல். அடைந்தால் இந்த குட்டியை அடைய வேண்டும். இல்லை என்றால் ஆண்டி குளத்தோட மறுபடி போய் பள்ளியிலே பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. அதனால குட்டியை பிடிக்கிறதுக்கு உங்க சம்மதம் கேட்கிறேன். என்ன சொல்றீங்க? மான்குட்டிக்கு சிறப்புகள் இருக்கா? இப்போ நான் சொன்னாலும் சிறப்பா இல்லையா? நீங்க சொன்னதெல்லாம் சிறப்பு தான். உயிருக்கு ஒருமானாய், உடலுக்கு இருமானாய், மொழிக்கு மூமானாய்,
மறைகளின் ஆமானாய் ஆக்கத்தலைமானாய் சுவைகளில் அருமானாய் பதங்களில் எழுமானாய் சித்திக்கும் முரள் என்மானாய் உள்ளம் சித்திக்கு நோமானாய் பத்தானமானாகி இதுவரை வேறு யாருமே பற்றாதமானாகி விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி இன்னும் சிறப்பு சொல்லுவா புள்ளிமான் பாகத்தை பச்சைமான் வேணிதரோடு வெள்ளமான் காணுமலர் செம்மான் உலாம் திருமறை காட்டிசரே எம்மான கிடமை வேதாரணி அந்த மானை எல்லாம் அந்த மானை விட அவ்வளவு சிறப்பானது. இன்னும் சிறப்பு சொல்லவா? இவ்வளவு சிறப்பான மான்குட்டி பார்த்த இடத்துல மனசை பறி கொடுத்துருக்கீங்க, அங்கனே பிடிச்சிருக்கலாமே. கண்ட இடத்துல வச்சு பிடிக்கூடாதுன்னு பாக்குறேன். உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் நான் ஏங்க உங்க குட்டிங்க நீங்க பிடிக்க வேண்டியது 4 பேர் தானே 1000 பேர் தானே உங்க குட்டியை நீங்க பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கல்ல, சரி கேள்விப்பட்டீங்களா? ஆமா. அது ஏன் அந்த இடம் பொருள் ஏவல்ங்கிறது என்னன்னு தெரியுமா? நல்லது கெட்டதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயங்களும் செய்ய முடியாது, ஒரே மாதிரி பண்ணிட முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஆமா. பொருள் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கு. மாலைங்கிறோம், என்ன மாலை? சாமிக்கு கழுத்துல போடுறது மாலை தான். மாலை நேரம் ஆச்சுனாலும் அதுவும் மாலை தான். எல்லாத்துக்கும் ஒரே லை தான் வரும். இப்போ துணியை கிளிங்கிறோம், கிளியே பச்சை கிளிங்கிறோம், ரெண்டுக்கும் ஒரே கிளியா இல்லையா? என்ன சொல்லுங்க, கிளிஞ்சலுங்கிறான். சொல்ல வந்தது சொல்லுங்க. அப்ப பொருள் மாறுபடுது இடத்துக்கு தகுந்த போல. ஏவல் அதை கேள்விப்பட்டீங்களா? ஏவல் நான் ஏவல் இடம் பொருள் ஏவல்னு வார்த்தை தெரியும். ஏவல்ங்கிறதுக்கு என்ன பொருள்ங்கிறத நீங்க என்னைக்காவது மல்லாக்கப்படுத்தி யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்க? ஒரு சார்ஜ் படுத்தே யோசிக்கிறது இல்ல, இதுல மல்லாக்க படுத்தி யோசிப்பாங்களா? சொல்லுங்க. சொல்லக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். ஓ இவர் சொல்றது இதைத்தான், இதை இல்ல இந்த ஏவர தன்மையில. ஏப்பா என்னப்பாங்க இந்த வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு ஏவல் சொல்லுவாங்கல்ல. ஏப்பா என்ன சத்தாங்க அப்படின்னா இந்த சத்தம் அந்த சத்தத்தை அடக்குது. இந்த சத்தம் அவங்களுக்காக போட்ட சத்தம் இல்ல, எல்லாத்துக்காக போட்ட சத்தம். ஆமா. அப்போ எடுத்து மாதிரி இந்த ஏவல்ங்கிற மாதிரி பத்திலாம் சொல்றதே கொண்டாட்டிட்ட. ஏமா இந்த அண்ணனுக்கு பணம் 2000 கொடுக்கணும், சட்டையில 1000 ரூபா தான் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. இதே ஏவல்ங்கிறது. சரி நான் உங்கள்ட்ட சொல்றேன். அடுத்த விட்ட சொல்ற வேலை. அண்ணனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 2000 ரூபா. 1000 ரூபா தான் இருக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லும் பொழுது சட்டையில போய் பார்க்கும்போது 2000 பணம் இருக்கும். ஏங்க என்ன 1000 ரூபா இருக்கு, நீங்க 2000 ரூபா இருக்கு அப்படின்னா வீட்டுக்காரமா? ஆமா, எங்க அப்பா குருதுக்குள்ளதான் சொன்ன கதை. ஏவலை புரிஞ்சுக்க தெரியல, புரியணும். அது போலதான் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோன்னு பிடிச்சிக்கலாம்னு சொல்றீங்களா? என்னது பார்த்தோன்னு பிடிச்சிக்கலாமே சொல்றீங்களா? அதனாலதான் இடம் பார்த்து பொருள் உணர்ந்து ஏவல் உணர்ந்து பிடிக்கலாம்னு காத்திருக்கேன். இப்ப ஒப்புதல் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. எனக்காகவே கோடை கொடுத்தானே தன் புகழ் இல்லை சூழ்ந்தது. படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கோடை கொடுத்தானே தன் புகழ் இல்லை சூழ்ந்தது. படுத்தாலும் எழுந்தாலும் மாற்றமே, படுத்தாலும் எழுந்தாலும் மாற்றமே, படுத்தாலும் எழுந்தாலும் மாற்றமே பிடிக்காமல் விடமாட்டேன் எனதுள்ளமே. எத்தனை போனத்த நிலையில் மேவும் மான் பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னான், சாட்சி ஓனான். வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னாதை ஒப்புக்கொள்ள மனிதனுக்கு புத்தி இருக்குமா? எளிதாடி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா, எளிதாடி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா, எளிதாடி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா. மலைராஜன் மகளே மறுமையம்மா, உள்ளமா இளராஜ
இதன் பொருள் ஏவல் இதெல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டேன் எந்த ஒரு காரியமும் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா இருந்தாலும் கூட எந்தெந்த விஷயத்தை எப்பப்ப செய்யணுங்கிற கணக்கு இருக்கு. முருகப்பெருமான் இப்ப செய்யாது, எப்பவும் செய்ய முடியாது. முருகப்பெருமான் வந்து மானை தேடி முதல்ல போய் ஒரு பொண்ணுகிட்ட என்ன கேட்டாரு தெரியுமா? முதல் வார்த்தை முருகப்பெருமானா அவர் தேடி போனாரா? ஆமா. மானையா? எப்ப? எப்பன்னா என்ன இல்லைங்கிறீங்களா? இல்ல தெரியலைங்கிறேன். தெரியலன்னா அதுக்கு நான் தெரியலன்னா சொல்லணும்னு அர்த்தமுங்க. முதல் இடத்துல பேரை தான் கேட்டாராம். என்னது பேர்? உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு? உன் பேர் என்னன்னு யாரு கேட்டாரு? நான் இப்ப கேக்குறேன். ஏன் பேரை கேக்குறீங்களா? அது மாதிரி. ஓ, அது மாதிரி அங்கே கேட்டாரா? தெரியாது. நீங்க எதுக்கு என் பேரை கேக்குறீங்க? அவசியம் இல்லையே அப்படின்னு அந்தம்மா சொல்லியிருக்காங்க. ஆமா. சரி, ஊரையாவது சொல்லு. தெரியாதவர்கிட்ட போய் ஏங்க பேரை சொல்லணும் அப்புறம் ஊரை சொல்லணும்? அதனாலதான் இப்போ ஒரு பழமொழி சொல்லாதீங்களா? என்ன? பேரை சொன்னாலும் ஊரை சொல்லாதேன்னு. ஊரை சொன்னாலும் பேரை சொல்லாத. சரி, உங்க ஊருக்கு போற வழியாவது சொல்லணும். மூன்றாவது பேரை கட்டாராம். பேரு. அப்புறம் ரெண்டாவது ஊரு. சரி, உன் ஊருக்கு போற வழியாவது சொல்லு அப்படின்னாராம். சொல்லுவாங்களா? இப்ப இப்படி எல்லாம் பேசும்பொழுது அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஓஹோ, இவர் ஏதோ நம்மளை வந்து சரி பண்றதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு கட்டிக்காரத்தனமா அந்த அம்மா. அது மாதிரி உங்களுக்கும் இந்த மான்குட்டி நான் சொல்லும் பொழுது பேசுறதும் பாடுறதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. அப்ப இது வைத்தியம் பார்க்கணும். நீங்க வேற பார்த்ததுங்கிறீங்க, நீங்க பிடிக்கணுங்கிறீங்க, அதுக்கு ஒரு கால நேரம் இருக்குதுங்கிறீங்க. கால நேரம் வர்ற வரைக்கும் மான்குட்டி பார்த்த இடத்துல நிக்குமா? வேற இடம் எங்கேயும் போகாதா? காட்டுக்குள்ள வாழக்கூடியது. நீங்க பார்த்த இடத்துலதான் ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீது விருப்பப்படுவாங்க. ஆனா பார்த்து இருக்க கொடுத்தோம் அந்த மான்குட்டி மேல நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க பாருங்க. மானுக்கு வந்து கணக்கே இல்ல. என்ன கணக்கே இல்ல? நண்டோட நெல்லும், ஏரோட கரும்பும், வண்டியோட வாழையும், தேரோட தென்னையும், மானோட பெண் மனதோட பெண் தூரம் சொல்லியிருக்காங்க. மானோட பெண் மனதோட ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிர்ணயம், ஒரு கால அளவு, ஒரு இடைவெளி அப்படிங்கறத வகுத்து விவசாயத்திலே நம்ம ஆளுங்க நண்டோட நெல்லும். ஆமா, நண்டு ஒரு அளவு தான் இடைவெளி இருக்கணும். நாத்து நடும் பொழுது ஒரு நண்டு போயிட்டு ஒரு அளவுக்கு இடைவெளி இருக்கணுமா, நெருக்கி வைக்கக்கூடாது. ஏரோட கரும்பும், ஒரு ஏற ஓட்டும் போது மண்ணு மாடு போகும், மண்ணு பிளந்து விழுகுது இல்ல, ஏற அந்த அளவுக்கு இருக்கணும். வரப்பு மாதிரி விட்டு இப்படி விழுந்து மண்ணுக்கிட்டு கொஞ்சம் விழுவோம், இங்கிட்டு கொஞ்சம் விழுவோம். ஆமா, இந்த கரும்புக்கு அந்த கரும்புக்கு இடைவெளி இருக்கணும், வாய்க்கால் மாதிரி. அதுக்காக ஒரு ஏறு ஓடுற அளவுக்கு இங்கேயும் அங்கேயும் கரும்பு ஆகட்டு வைக்க கூடாது, காடு பத்தாம போயிடும். ஏரோட கரும்பு மண்ணு பிளக்கிறது, பிளந்து கொட்டுது, அந்த கங்கலை இந்த கங்கலை கரும்பு இருக்கணும். வண்டியோட வாழையும், ஒரு வண்டி மாடே போயிட்டு வர அளவுக்கு இடைவெளியில வாழை கட்ட வைக்கணுமா. ஏன்? அப்பத்தான் அது நல்லா கிளை வெடிச்சு நல்ல அடிமரம் பெருசா. தேரோட தென்னையும், ஒரு தேரே போயிட்டு வர அளவுக்கு ஒரு தென்னை மரம் இடைவெளி விட்டு வைக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு கணக்கு வச்சாங்கல்ல. ஆமா. ஆனா மானோட பெண் மனதோட தூரம்னா, மானுக்கு எப்படியா இருந்தாலும் அங்கதான் போய் நிற்கும், இங்கதான் போய் நிற்கும் சொல்ல முடியாது. பெண்ணோட மனசு அப்படித்தானா, நமக்கு இது போதும்னு நினைக்க மாட்டாங்களாம். இப்ப நாங்கெல்லாம் போதும்னு எந்திரிச்சிருவோம், நீங்க அப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ரசம் நல்லா இருக்குது, கொஞ்சோண்டு ரசத்துக்கு போடு, பாயாசம் நல்லா இருக்கு, கொஞ்சோண்டு பாயாசம் ஊத்து. ஏங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. போதும் என்பதே பொன் செய்யும் மருந்து. இது போதும் அப்படின்னு நினைக்கிற பெண்களும் உண்டு. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி நினைப்பாங்களா? அதிகபட்சம் 3 தான், 3 நேரம் சாப்பாடு அதிகபட்சம். ஆனா உங்களுக்கு கணக்கு இல்ல. நாங்களாம் 2 நேரம் சாப்பாட்டோட இருக்கோம், நீங்க 3 நேரம்ன்றீங்க. உப்பு புளி மிளகா சரியா இருக்கான்னு ஒரு தடவை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். போட்டெல்லாம் சாப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. உப்பு மிளகா எல்லாம் சரியா இருக்கான்னு குழம்பு மட்டும் தான் ருசி பார்ப்பாங்க. அப்புறம் வீட்டுக்காரர் சாப்பாடு போடுவீங்க, அவர் மிச்சம் வச்சிருவாரு, அதை ஒரு தடவை சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய மிச்சம், நீங்க எப்பவும் வழக்கமா சாப்பிட்ற மாதிரி ஒரு தடவை சாப்பிடுறது. அப்புறம் பிள்ளைய மிச்சம் வச்சிருச்சுன்னா என்ன பண்றது, கொட்டுறதான்னு சொல்லி அதை வலிச்சு ஒரு வாய் போடுவீங்க. இப்படி ஒரே நேரத்துல 4 தடவை சாப்பிடுவீங்க. ஒரே நேரத்துல. நாங்க அப்படி இல்ல, ஒரு நேரத்துல ஒரு தடவை தான் சாப்பாடு, மிஞ்சி போட்டா ஒரு நாளைக்கு 3 தடவை. அதனாலதான் சொன்னாங்க மானோட பெண் மனதோட தூரம் உங்களுக்கு நிர்ணயம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி புருஷனுக்கு போடும்போது இப்படி சாப்பாடு, பிள்ளைக்கு போடும்போது இப்படி சாப்பாடுலாம் கிடையாது. இப்போ உள்ளவங்களுக்கு வேலை வெட்டி நேரம் சரியா இருக்கு, அதுக்கு உட்கார்ந்து சாப்பிடவே நேரம் இல்லை. அப்புறம் எப்படி இத்தனை தடவை சாப்பிடுவாங்க? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணமே சொன்னாலும் உதாரணம் சேர வேணாமா? அப்படி சாப்பிடுறாங்க, எல்லாரும் அப்படி சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி சாப்பிடறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்காங்களா? வெந்திருச்சான்னு வேறதுக்கு முன்னாடியே அப்படியா அவங்க வயிறு ஏத்துக்கும் போல இருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரு நேரத்துக்கு மறு நேரம் கொஞ்சம் கூட சாப்பிட்டா கூட செய்யறாது. வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தான் கோலமா, வேடுவரே வைக்காத புள்ளி
பிள்ளைக்கு தான் கோலமா கோலமலங்கோலமா தானே கோமலங்கோலமா கோலமலங்கோலமா தானே கோமலங்கோலமா வேடுவரே ஆலோலம் சோ போகாத ஊருக்கு தான் ஆடை போட முறையாகுமா போகாத ஊருக்கு தான் ஆடை போட முறையாகுமா வேடுவரே நந்திருக்கும் தோலுரிக்கும் சிவநாதன் முடி நேரிருக்கும் நந்திருக்கும் தோலுரிக்கும் சிவநாதன் முடி நேரிருக்கும் பஞ்சாச்சர மந்திரம் இதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வந்து பஞ்சாச்சர மந்திரம் இதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வந்து பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடணும் கோத்திரம் மறிஞ்சு பொண்ணை கொடுக்கணும் இருக்காங்க அதே போல உங்க மான் குட்டி இங்க இருந்துச்சுன்னா கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல நான் இருக்க மாட்டேன் இப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னு இருக்கேன் நமக்கு வந்து சேரணுங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம தான் தேடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கிட்ட வந்து சேரும் இல்ல அந்த மான் குட்டி இல்ல வேற பொருளாவே இருக்கட்டும் நமக்கு இல்ல வேற யாருக்கும்னா அங்கேதான் போகும் நீங்க தேவையில்லாம தேடிக்கிட்டு நிக்கிற நேரம் வேற ஒரு மான் குட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா புடிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் உங்களுடைய வார்த்தை பல சோம்பேறிகளை உருவாக்கி விடும் நானு நமக்கு வர்றதுங்கிறது எப்படியா இருந்தாலும் வரும்னு இங்கேயே உட்கார்ந்துருந்தா எப்படி வெளிநாட்டுல போய் பணம் சம்பாரிச்சு அங்க இருந்து பணத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதுக்குண்டான முயற்சியில என்னமாமா நம்ம இறங்கணும் முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை பூத்துவிடும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த குளிதரும்னாங்க இப்போ நீங்க முருகனை பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்ல ஒருவேளை முருகனே நேரடியாக வந்தால் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாது தெரியாது எப்படி தெரியும் அவரா சொன்னாத்தான் வள்ளி நான் தான் முருகன் என்னை நம்பு வள்ளி உன்னை தேடி வந்திருக்கேன் அவர் சொன்னார்னா நான் நம்புவேன் அப்போ முருகன் எப்படி இருப்பாரு அவர் எப்படி இருப்பாருன்னு இதுவரை எனக்கு தெரியாது ஆனா நீங்க முருக பக்தர் ஆமா அவர் கையில வேல் இருக்கும் மயில் இருக்கும் ஏங்க அத நான் சொல்ல என்னன்னா கை கிட்ட வச்சிருப்பாரு சொல்ல பரவாயில்லை அழகு என்றாலும் அழகு அவர்தான் அழகு ஆமா அழகு முருகு என்றால் அழகு அப்படிப்பட்ட முருகனை நீங்க பார்த்தது இல்லைங்கிறீங்க அப்படி பார்த்தாலும் வள்ளி இருந்த காலத்துல முருகனுக்கு சிலை இருந்துச்சா என்னன்னு தெரியல முருகனை மனசுக்குள்ள நினைச்சு கும்புறாங்க அவ்வளவுதானே அதுக்கு முருகனை போய் நம்ம பாக்குறது பெரிய விஷயம் இல்ல முருகன் நம்மளை பாக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கடவுளில் நம்ம கடவுளை தேடி தேடி போற மத்தியிலா வேண்டியதில்ல கடவுள் நம்மளை தேடி வர்ற மாதிரி ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி பசியா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு அநாதாசிரமத்துக்கு ஒரு 5000 கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி ஒரு இல்லாத வீட்டு பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் துணிமணி ஒரு பச்சனை ஒரு பலகாரம் சாப்பாடு அரிசி இப்படி கொடுக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுவாரான் ஆகா ஒரு கடவுளுக்கு நிகரான மனசு அவனுக்கு இருக்கு அவனை யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு நம்மளை பார்க்க வந்துருவாரு அப்ப இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி பண்ணோம்னா இறைவன் தேடி வருவாரு யார் சொல்றாருன்னா திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்துல நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகருக்கு ஆகுமே படமாட கோயில் பகர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகாது திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் நீங்க 1 கோடி ரூபாய் பணத்தை கொட்டுறீங்க புண்ணியம் சேருமா கட்டி அங்க உள்ள கொட்டுறீங்க அதே சமயத்துல அந்த பணத்துல ஒரு வயதான அந்த பெரியவங்கெல்லாம் பிள்ளைய விட்டுறாங்கல்ல ஆமா எங்கேயாவது முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க முதியோர் இல்லத்துல எடுத்து வளர்க்குறாங்கல்ல நீங்க அங்க கொண்டு போய் பிறந்த நாளுக்கோ ஏதோ ஒரு நல்லது கெட்டது விசேஷத்தை கொண்டு போய் கொடுத்து செய்யறோம் அவங்க நேரம் சாப்பிடும்போது அவங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி அப்ப அந்த சிரிப்புல இறைவன் இருக்கிற பார்க்கலாம் அப்ப இல்லாத ஒன்றை கொடுக்கும் பொழுதுதான் அங்க இறைவனுடைய கவனம் நம்ம மேல திரும்பும் கண்டிப்பா இருக்கிறவங்களை கொண்டு போய் பெருமையா நம்ம பொண்ணாட போத்துறதுனாலயோ அது வீணு அவங்களை கொண்டு போய் 10,000 நம்ம மொய் எழுதுறதுனாலயோ அதனால எந்த பலனும் இல்ல. இப்ப எல்லாமே எனக்கு இந்த மான்குட்டி இல்லாத ஒருத்தர் மேல இரக்கங்கிறது யாருக்கு இல்ல இப்ப இருக்க காலத்துல இருக்கிற ஒரு மீதுதான் அதிக மோகம் இருக்கு. அப்பா இவங்களுக்கு நம்ம இன்னைக்கு நான் கேட்கிறேன் இப்ப எல்லாருமே விசேஷம் வைக்கிறோம்ல இப்ப நீங்க போய் ஒரு 1000 ரூபாய் மொய் போடுறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் திரும்பி வரும்னு தானே மொய் போடுறீங்க இல்ல எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க இருக்கிறவங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்கிறோம். சிலர் மொய் வைக்கிறாங்க திருப்பி வாங்குற பழக்கம் இல்லையே. திருப்பி வாங்குற பழக்கம் மாமா மொய் தவிர்க்கப்படும்னு பத்திரிகையில எடுத்துறாங்க. அப்ப அது என்ன அது வாங்க ஒரு சில இடத்துல ஆனா இவங்க ஏன் மொய் வைக்கிறாங்க
நம்ம அந்த விசேஷத்துக்கு போனோங்கிறதுக்காக என்பதை அவர்களுக்கு பதிவு பண்ணணுங்கிறதுக்காக. ஆமா. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா அதை நான் பத்திரிக்கை வைக்கல உங்களுக்கு. இல்ல நான் வந்திருக்கேன்னா அந்த பதிவு பண்ணணும்னா மான்குட்டியை நான் பிடிச்சாதான் பிடிக்காம போறேன்னு வச்சுங்க. பிடிக்காம போனா அப்ப அந்த பதிவு தவறான பதிவு. ஏங்க அப்படி இல்லைங்க, தேடி வந்தாரு பாவம் மான்குட்டி நம்மளை பார்த்து பயந்துருச்சு. இங்கே தானே இருக்குன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. உங்களோட நாங்க நல்லா பாத்துக்குவோம். ஆருடன் சொல்லிடுயாகி ஒருவர் வந்தாரு, தொங்கி எந்திரிச்சு வந்தாரு, மகன் வந்தாரு, சொல்லுக்குள்ள என்ன மான் இருக்குதுன்னு சொன்னாரு. மானமரத்தில் இல்லை என்று வழி சொல்லாது, மானமரத்தில் இல்லை என்று வழி சொல்லாது, இந்த மனித மக்கள் இழிவன் என்று சொல்லாது. முகமாறு ஆதிசிவன் பிள்ளை மேடி முழுதும் திருநீர். குட்டி ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்றதுக்கு என்னமெல்லாம் இருக்குங்க, ஆனா இருக்க வாய்ப்பு இருக்கா நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, கேட்டு பாருங்க. மான்குட்டி கூப்பிட்டாலும் இங்க இருக்கிறதே தெரியாது. எங்க இடத்துக்குள்ள ஒரு வழி பாத்தீங்கன்னா அப்பா சொல்லிருக்காரு, அங்கதான் காவல நிக்கிறாங்க மான். தோழியை கூட கேளுங்க. தோழி அண்ணனை கேளுங்க. தோழி நல்ல சிவவன பிள்ளைக்கு எந்த வேணும் நான் அம்மா, சிவவன பிள்ளைக்கு எந்த வேணும் நான் அம்மா, உன்னை நம்பிய வந்தது நான் உன்னை கேட்கிறேன் நம்பிடம்மா, கட்டில் மெத்தையை காத்து கிடக்குது வந்திடம்மா, கட்டில மெத்தையை காத்து கிடக்குது வந்திடம்மா, கட்டில மெத்தையை காத்து கிடக்குது வந்திடம்மா, நல்ல காரியமாக நல்ல பறந்துடம்மா. வந்தாரு தனத்தானே தந்தனத்தானே எத்தந்தானே வளர்ந்த மனமா, வீட்டில வளர்ந்தது வீட்டுல வளர்ந்த மனமா, காட்டில வளர்ந்த மனமா, காட்டில வளர்ந்த மனமா, வீட்டில வளர்ந்த மனமா, வெள்ளியம்மா வீட்டில வளர்ந்த மனமா, படி வேலனுக்கு சொந்த மனமா, வெள்ளியம்மா காட்டம்மா கண்ணல வைக்கிற வெள்ளியம்மா கண்டாகில மறைக்க கேட்டுட்டேன். தயாரா இருக்கேன்னு சொல்லிருச்சு. மான்குட்டி உள்ளத பொறுமையில் சிறந்தவன் அம்மா, பொறுமையில் சிறந்தவன் அம்மா, போக்கில் விட்டே தெற்கு வேணம்மா, பொறுமையில் சிறந்தவன் அம்மா, போக்கிலே விட்டு திருப்பு வேணம்மா, புள்ளினாலும் விடவே மாட்டேன் வெள்ளியம்மா, புள்ளினாலும் விடவே மாட்டேன் வெள்ளியம்மா, தூக்கிக்கிட்டு போக ஆதிகரவனே ஆதிகரவனே நீலமே ஒன்னா நீலமே ஒன்னா நீலமே ஒன்னா உன்னை அந்தரத்திலே வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே, அந்த உலகிழந்த மாயவனே மாயவனே இல்லாத மானுக்காக இங்கே வந்து நிற்கிறாரு, ஏதோ பேசி பார்க்கிறார், ஏதோ பேசி பார்க்கிறார், இல்லாத மானுக்காக இங்கே வந்து நிற்கிறாரு, ஏதோ பேசி பார்க்கிறார், எடுவர் ஏதோ பேசி பார்க்கிறார், சோலையிலே மாநில வந்திடுமா, சோலையிலே மாநில வந்திடுமா, வேறுவன தேடிடுங்க, தேடுவரை வேறுவன தேடிடுங்க, சச்சனல்ல வரைஞ்சு
பச்சை நல்ல பருத்தி கட்டி கருகச்ச தும்ப விட்டு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது கந்தனுக்கு திரவி வச்சு இந்த கம்மங்காட்டு ராசாத்திய காவல் வச்சு இந்த வேடுவரு வந்த வேட்டு மான் பிடிக்க ஆகாதுங்க தலனா 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 தங்கமயில் ஐயா தங்கமயில் மானுக்கு உண்டான அங்கலட்சணம் சொல்லுங்க, வந்த உதவி செய்யறேன். காயாத கானகத்தின் புள்ளிலே வாதம்மா நீ போச்சு நாங்க போய் நிக்கிறாங்க என்ன வரதில்லை மேவும் காநாட்டின் சங்கரமும் புழுகும் கமலும் மேவும் காநாடைந்து நரசங்கனமும் புழுகும் கமலும் தளவங்கரன் என்று சுழங்கு படர்ந்தவன் மேயாதம் காணப்புறவர்கள் மணியின் மலர்கானம் புயலில் மூடியல மேயாதம் தாவிது நமது நமது மேயம் தெரியமான குணமதுலா தாவிது நமது மேயம் தெரியமான குணமது மேயாத முத்தும் பவள முத்தனு தற்கனு தற்பட மகந்தனு அடக்கிய மேலான தேனும் பாகம் தெளிமாவும் தென்பதலாற்றில் புள்ளொருவோரும் நீயாத சாயாத கொம்பிருந்தாலும் கொம்பிருந்தாலும் இதங்கள் தலைகள் பாயாக மானே
மாந்தரன் கண்டதுண்டோ பாசும் பொருள் போன்றவள் மேனி விளங்கிடம் புரிதலகிய மாந்தர மகம்புரி தஞ்சன கழுத்து வளைகிறமோ நான் பாடிடும் கவிதையின் சொந்தம் இந்த சிவகாமி மகன் நீங்க ஏங்க என்ன தெரியும் நீங்க உன் புருஷன் யாருக்கு யார் புருஷன் வாய் பத்திரம் புருஷன்கிட்ட பேச வச்சுக்கோ போங்க முதல்ல. யார் வாய் ஆமா வாய் பத்திரம் போங்க வாய் பத்திரம் வச்சுக்கோங்க நான் உன்னை கல்யாணம் ஏய் அண்ணா நான் உன்னை கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி அது ஒத்துவரே வராது நீங்க போங்க பண்ணாத்தானே ஒத்து வருதா இல்லையான்னு தெரியும் ஒத்து வராதுங்க முன்னாடியே சொல்ல அப்புறம் ஒத்து வரும் ஒருவேளை நான் உன்னை திருமணம் முடித்து விட்டால் நீங்க தான் ஜெரவப்படணும் போங்க அண்ணே பார்ப்போம் அதை பார்த்து விடலாம் நடத்தி காட்டுகிறேனோ போய் வருங்க போங்க ஜென்ஸ் வாய்ஸ்ல பேச போங்க அண்ணே வாண்ணே இருடா தம்பி நம்ம ஏன் அங்கே போத்தோன்னா நீ அங்கே அங்கே வைங்க மாறு போத்தோட மட்டும் தெரியாம அவர் பாட்டில்ன்றா தம்பி ரெடியா அண்ணே தங்கச்சி அவரு என்ன தேடி வந்தேங்கிறாரு என்னண்ணே இவர் இப்படி இருக்காரு ஏமா மான்குடியை தேடி வந்தேன்னு சொன்னாரு சரி என்ன தேடி வந்தேங்கிறாரு உள்ள போய் யாரை தேடி போயிருக்காரு தெரியல உன்னை தேடி வந்திருக்கோம்னா மனசுக்குள்ள வச்சு மங்குறாரு உள்ள தேடி போயிருக்காரு யார அட உள்ள தேடி போலமா என்ன நிக்கிறியா உன் மனசு அலைபாயுதா இல்லையான்னு ஆமா பாக்குறாரு அலைபாய முடியாம தான் கிடக்குறேன் நீங்க வேற அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தையே இல்லாமல் போகிறடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தையேறடி வீரன் இல்லாமல் போகிறடி அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி என்னை தீரும் நாள் பார்க்க சொல்லடி கண்கள் சரவணன் சூடிடும் மாலை கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை கண்கள் சரவணன் சூடிடும் மாலை கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை பின்னென பூமியில் பிறந்த பின்னாலே பெண்மண பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை நெஞ்சே தெரியுமா அருளொரு நாளிலே நெஞ்சே தெரியுமா அருளொரு நாளிலே நீயாடும் நிழலோடு ஆடினாரே அன்று நீராடும் நிழலோடு ஆடினானே உன்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி மலையில் சந்தனம் மார்பினில் சொந்தம் மங்கை நிதயம் காலையின் சொந்தம் மலையில் சந்தனம் மார்பினில் சொந்தம் மங்கை நிதயம் காலையின் சொந்தம் காலம் மாறினால் நினைவுகள் மாறுமோ காலம்
பாட சொல்லடி இந்த சிவகாமி மகளுடன் இந்த சிவகாமி மகளுடன் சேர்ந்து நில்லடி சேரும் நாள் பார்க்க சொல்லடி. மறுமணிக்க வேண்டும் என்ற வார்த்தையாவே வரம் கொடுப்பதற்கு முன்னதாக தொடக்கூடாது முருகா. சேரும் நாள் பார்த்து சொல்லடின்னு சொன்னேன். வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க தொடணும் கைய. தொட்டால் தீட்டாகி விடுவாயா? நான் ஒன்றும் தீட்டாகவில்லை. நான் தொடுவதற்கு நீ என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி. நான் எப்பொழுது தொடுவேன் என்று எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன இப்படி இருக்கிற? முருகனாக நீங்கள் தொடுவீர்கள் என்று நானும் இந்த காத்திருப்போடு தான் இருக்கின்றேன் முருகா. இருந்தாலும் வர வேண்டிய தெய்வமாக இருந்தாலும் கூட என்ன வர வேண்டும்? தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவியாரை சமேத சுப்பிரமணியர் என்று அழைக்க வேண்டும். இந்த தொழிலில் யாம் மென்மேலும் வளர வேண்டும் முருகா. அப்படியே அழைப்பார்கள். மேலவாத்தியம் முருகனை பார்ப்பதே புண்ணியம். ஹரிபராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் சாத்தியபாதுகம் அறிவிமர்ப்பணம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தீபமாசே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கீர்த்தனம் சப்தமானசம் பரணலோலபம் நர்தனானசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாசே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பவபயாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூசனம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாசே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா நன்றி. இதுவரை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் எமதற்கு நாடக அமைப்பாளருமாகிய அன்பு மைத்துனர் அகில் பிரசாத் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு